நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவுல எது வருதுனாக்கா பாவம் வந்துடுறது. இந்த வருஷ கடைசியில இருக்கும், 2024 முடிய போகிறது இல்லையா? சோ இதோட கூட, இந்த பாவத்தோட, இந்த கரையோட, இந்த ஒரு தேவையில்லாத காரியங்களோட கூட, இந்த ஒரு கசப்போட கூட நம்ம அடுத்த வருஷத்தை தொடங்கக்கூடாது. என்ன பண்ணணுமா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அந்த பாவத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி தெரிய தேவை. உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு விரோதமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. அந்த பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கையிட்டு அதை விட்டு விடுறச்சே நம்ம வாழ்வடையுமா. நம்ம வாழ்வு இந்த சாட்சியாக, இந்த பூமிக்கும் சாட்சியா இருக்கும், பரலோகத்துக்கு போச்சு நித்திய ஜீவன் அடையும்படி தேவ நாம மகிமைப்பட சாட்சியுள்ள ஜீவித்தை வாழ வைப்பார். சோ இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. எந்த விஷயத்துல உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் அந்த பாவம் வந்திருக்கு? ஏதாவது இச்சையா, அடிமைத்தனமா, ஏதாவது டிசைர்ஸா, ப்ரைடா, கண்களை நிச்சயா, மாம்சத்தின் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, இல்ல சாத்தானுடைய கிரியைகள்னால அவனோட அடிமைத்தனத்துல விழுந்த காரியங்களா, ஆவியா